கடலூர் அருகே விவசாயிகளுக்கு ஆதரவாக நடைபெற்ற முந்திரி மரம் நடும் போராட்டம் குறித்த விரிவான தகவல்களுடன் செய்தியாளர் தேவநாதன் இணைந்துள்ளார். தேவநாதன், வணக்கம். எதற்காக இந்த போராட்டம் தேவநாதன்? விவரங்களை பதிவு பண்ணலாம். கடலூர் அருகே இருக்கிற இந்த மலையடிக்குப்பம் கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 140 ஏக்கர் நிலப்பரப்பு அரசு, அதாவது இந்த இடம் அரசுடையது அப்படின்னு சொல்லி கையகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பல ஆண்டு காலமாக, அதாவது பல தலைமுறைகளாக இங்கு முந்திரி விவசாயம் பண்ணி இப்பகுதி விவசாயிகள் அதன் மூலமாக தங்களது வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தியிருக்காங்க. இந்த நிலையில தான் இன்று மீண்டும் இங்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்தது, இங்கே வச்சது யார் அப்படின்றத குறித்து இங்கே நம்மள்கிட்ட திரு ரமேஷ் பாபு இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார், இந்த மலையடிக்குப்பம் கிராமத்தில் என்ன பிரச்சனை? அங்கே ஏற்கனவே வச்சுட்டு இருந்தது யார்? அங்கே இருந்த நிலம் யாருது? இப்போ மலையடிக்குப்பம் மட்டும் கிடையாது, மலையடிக்குப்பம், பேப்பத்தனாங்குப்பம், அதே மாதிரி கொடுக்கம்பாளையம், கீரப்பாளையம் போன்ற 4 கிராமத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான விவசாயிகள் யார்ட்டும் 1 ஏக்கர்லாம் கிடையாது, 4 சென்ட் 5 சென்ட் நிலம் வச்சு முந்திரி சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 தலைமுறையாக அவங்க தான் நிலம் இருக்குது. தாத்தா உட்பட சாகுபடி பண்ணிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் செய்து பிழைக்கக்கூடிய அந்த எளிய மக்களுடைய நிலங்களை அங்கே இருக்கக்கூடிய முந்திரியை எந்த அறிவிப்பும் இல்லாமல் அதிகாரிகள் அழிச்சிருக்காங்க. 9000 மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு மொத்தம் பல இடங்கள்ல. ஸோ இதை எதிர்த்து தான் இன்னைக்கு போராட்டம் நடந்திருக்கு. உண்மையிலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் தலைமையில் போராட்டம் அறிவிச்சோம். அமைதியாக தான் போராட்டத்தில் ஈடுபட்டோம். ஆனால் காவல்துறை தேவையில்லாமல் இந்த போராட்டத்தை திசை திருப்புற வகையில் குண்டு கட்டா தூக்குறது, பெண்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் போலீஸ் போடை பிடிச்சி இழுக்கிற நிலைமை ஏற்பட்டது. ஒரு மூதாட்டி மயக்கடிஞ்சு விழுந்திருக்காங்க, பல பேருக்கு அடிபட்டு இருக்கு. தேவையில்லாமல் இந்த பிரச்சனை பெருசாக என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை அந்த சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு பட்டா போட்டு கொடுக்கணும் ஒரு அடிப்படையான கோரிக்கை. பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு அந்த இடத்த எதுக்கு மிக்கிறாங்கன்னா அங்கே செருப்பு தொழிலாக கொண்டு வரேன்னு சொல்றாங்க. எங்க கேள்வி என்னன்னா, இந்த கேப்பர்மலை தண்ணி என்பது கடலூருக்கு மிக மிக ஆதாரமான ஒரு அடிப்படையான பொருளாகும். ஆனா இன்னைக்கு அங்க காலனி தொழிற்சாலை கொண்டு வருது, கொரிய ஆட்கள் பார்த்து போனதாக தகவல் இருக்கு, கிராம மக்கள் சொல்றாங்க. அப்ப விவசாய நிலத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு செருப்பு தொழிற்சாலை ஏன் என்பதாங்க கேள்வி. செருப்பு தொழிற்சாலைக்கு தர நிலத்தை நீங்க விவசாயிக்கு பட்டாப்பட்டு கொடுன்னு கேட்கறோம். செருப்பு தொழிற்சாலை வந்தா ஒட்டுமொத்தமான நீர்வளம் நிலவளம் மொத்தமா பாதிக்கப்படும் என்பதுதான். ஸோ 2 கோரிக்கை தான். 1, அந்த மக்களுடைய நில உரிமை. 2, மலை வளத்தை பாதுகாக்கணும். அந்த போராட்டம் நடத்தியிருக்கோம். இன்னைக்கு காவல்துறைகளை கைது பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க இப்ப மண்டபத்துல இருக்கோம். இந்த மண்டபத்துல இன்னைக்கு இரவு எத்தனை நாள் நாங்க போக மாட்டோம். கலெக்டர் பேசி தீர்வட்டாதான் போவோம் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த மலையடிக்குப்பம் மற்றும் சுற்றி இருக்க கிராமங்களில் இந்த முந்திரியை மட்டுமே நம்பி அந்த விவசாயிகள் இருந்துட்டாங்க. தற்போது திடீரென இந்த மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டது அவர்களது வாழ்வாதாரத்தை மிகுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக விவசாயிகளுடைய நலன் கருதி அந்த நிலங்கள் மீண்டும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவர்களது முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, தேங்க் யூ சார். அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.